அனைவருக்கும் வணக்கம். ஜேஎல்பிடி N2 கிராமர் பற்றி விவாதிச்சுட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம விவாதிக்க போகிற கிராமர் கொத்தோ. கொத்தோ ரெண்டே வார்த்தை தான், கோத்தோ. இதனுடைய அர்த்தம் வந்து ஒரு எச்சரிக்கையோ இல்லை ஒரு விதிமுறையோ, இவ்வாறு நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக பயன்படுத்துகிற கிராமர். இதனுடைய பேட்டர்ன் வந்து வினை சொல்லோடு வரும்போது, அதாவது வேர்போடு வரும்போது வேர்போட ரூ ஃபார்ம். உதாரணத்துக்கு தபேரு சாப்பிடுவது, தபேரு கொத்தோ அப்படின்னு உபயோகப்படுத்துவாங்க. இதே வந்து நெகட்டிவில் சொல்லும்போது தபே நாய் கொத்தோ. ஸோ வேர்பில் வந்து ரெண்டு பேட்டர்ன் தான் வரும், ரூ ஃபார்ம் அதுக்கப்புறம் நாய் ஃபார்ம், நெகட்டிவ் ஃபார்ம். இதே நவுனோட வரும்போது, பெயர் சொல்லோடு வரும்போது நவுன் ப்ளஸ் நோ. நோ அப்படின்னா அதனுடைய அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறமா கொத்தோ அப்படின்னு வரும். ஸோ இந்த ரெண்டு பேட்டர்னில் தான் இந்த கிராமர் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. சரி, இதற்கான சில உதாரணங்கள் பார்க்கலாம். அதன் மூலமாக மேலும் இந்த கிராமர் பற்றி இன்னும் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம். முதலாவது உதாரணம், கான் ஷோவா இச்சிகார்சுனோ நீஜு யோக்கா ஹிச்சாக்குனோ கொத்தோ மதகுச்சினோ உகேட்சுகேவா ஒகொனவத்தே ஒரிமாசென். கான் ஷோ அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன், ஏதாவது ஒரு நீங்கள் காலேஜில் அப்ளை பண்ணுறதோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணுறது வந்து கான் ஷோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஷோ அப்படின்னா டாக்குமெண்ட், கான் அப்படின்றது அந்த ஒரு விஷயத்துக்காக அப்ளை பண்ணுறது. இச்சிகார்ஸ்னோ நீஜு யோக்கா. இச்சிகார்ஸ்னா ஜனவரி முதல் மாதம், நீஜு யோக்கானா 28th டே. நீஜு யொக்கா அப்படின்னா 24th. ஒரு சின்ன வித்தியாசம் தான் 24க்கும் 28க்கும். யொக்கா அப்படின்னா 24, யோக்கா அப்படின்னா 28. ஹிச்சாக்கு, ஹிச்சாக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேர வேண்டும். ஹிட்ஸியோ அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஹிட்ஸியோ அப்படின்னா மஸ்ட், கண்டிப்பாக. ஸோ அதோட முதல் எழுத்து ஹி. சாக்கு அப்படின்னா அரைவ், ஒரு இடத்துல வந்து ரீச் ஆகிறது. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து ஹிச்சாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஹிச்சாக்குன்னு கொத்தோ. ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ஜனவரி மாதம் 28ஆம் தேதி ரீச் ஆகணும். இது முதல் வார்த்தையில் முடியுது. ஸோ இதனோட கண்டினியூஷனை என்ன சொல்கிறாங்கன்னா, மதகுச்சிதே உகேட்சுகே வா ஒகோனவத்தே ஒரிமாசென். மதகுச்சினா இப்போ இது ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டின்னு நினச்சிங்க. அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு கஸ்டமர் விண்டோ அப்படின்ற மாதிரி ஏதாவது வச்சுருப்பாங்க, ஸ்டூடெண்ட் விண்டோ அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து ஜப்பனீஸில் மதோ குச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மதோ அப்படின்னா விண்டோ, குச்சி அப்படின்னா வாசல் அப்படின்ற ஒரு பொருள். ஸோ மதோ குச்சி இதே உகேட்சுகே அப்படின்னா ரிசீவ் பண்ணுறது. ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்து அவங்க கஸ்டமர் விண்டோவில் ரிசீவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 28க்குள்ளே ரீச் ஆகணும். மேபி அதுக்கப்புறம் வந்து இது வந்து கஸ்டமர் விண்டோவோட அந்த செக்ஷனில் நாங்கள் இதை வாங்க மாட்டோம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தில் சொல்கிறாங்க. இரண்டாவது உதாரணம் பார்க்கலாம். ரியோனோ தாய் தொக்கரோவா கிரேயினி ஷியோ சுருக்கோத்தோ. ரியோ அப்படின்னா ஹாஸ்டல், தாய் தொக்கரோ அப்படின்னா கிச்சன், கிரேயினி அப்படின்னா நீட்டாக ஒரு க்ளீனாக யூஸ் பண்ணுறது, ஷியோ அப்படின்னா பயன்படுத்துதல், சுருனா பயன்படுத்துதல், அதை வந்து செய்யறது. சுரு வந்து அதிகமாக உபயோகப்படுத்துகிற ஒரு விஷயத்தை செய்யறது வந்து சுரு அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக கிராமர் கொத்தோ. ரியோனோ தாய் தொக்கரோவா கிரேயினி ஷியோ சுரு கொத்தோ. ஸோ ஹாஸ்டலோட கிச்சனை வந்து நீட்டாக யூஸ் பண்ணுறத ஒரு ரூலாக வந்து சொல்கிறாங்க. இதுக்குள்ள கிரேயினி நீட்டாக அப்படின்றது ஒரு ரூல், கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுன்றத சுரு கொத்தோ அப்படின்னு முடியுது. சுரு வந்து கிராமர் வெர்ப், அதாவது வினைச்சொல், அதுக்கப்புறம் வந்து கொத்தோ அப்படின்ற எண்டிங்கில் வருது. மூன்றாவது உதாரணம் பார்க்கலாம். ஷிக்கென் நக்காவா கெய்தாய் தென்வானோ தென்கன்வோ கிரு கொத்தோ. ஷிக்கென் அப்படின்னா எக்ஸாம், நக்கானா அது நடந்துக்கிட்டு இருக்கும் போது, ஒரு டெஸ்ட் நடந்துட்டு இருக்கும் போது, கெய்தாய் தென்வா அப்படின்னா மொபைல் ஃபோனை வந்து கெய்தாய் தென்வா அப்படின்னு சொல்லுவாங்க. தென்வா அப்படின்னா டெலிஃபோன், கெய்தாய் அப்படின்னா மொபைல் டெலிஃபோன். கெய்தாய் தென்வானோ தென்கென். தென்கென் அப்படின்னா பவர், தென்கி அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி, கென் அப்படின்னா ஆரிஜின் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த எலக்ட்ரிசிட்டி ஆரிஜினாக வச்சு ஒரு விஷயம் ஒர்க் ஆகுறது அப்படின்றதுனால பவரை வந்து தென்கென் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்கென்வோ கிரு கொத்தோ. கிரு அப்படின்னா டைரக்ட் மீனிங் வந்து கட் பண்ணுறது. இப்போ நீங்கள் பவரை கட் பண்ணுறது, ஏதோ ஒரு சுவிட்ச் ஆஃப் பண்ணுறதையும் கிரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஷிக்கென் உனக்காதே கெய்தாய் தென்வானோ தென்கென்வோ கிரு கொத்தோ. ஸோ இப்போ கிரு வந்து வேர்ப், ரூலில் முடியுது. கொத்தோ வந்து கிராமர், அதாவது இதை கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கணும், இதுதான் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட கண்டினியூஷனாக அடுத்த வார்த்தை என்ன வருதுன்னா, ஹிக்கி யோகு. ஹிக்கி யோகு அப்படின்னா எழுது பொருட்கள், ஸ்டேஷ்னரின்னு சொல்லலாம். ஸோ ஹிக்கி யோகு. ஸோ உங்களுக்கு ஒரு எக்ஸாமில் நீங்கள் இருக்கீங்க, உங்கள் மொபைல் ஃபோனோட பவரை நீங்கள் ஆஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹிக்கி யோகு
இகாய் வா ஸ்குயேனோ ஏனி ஒகானாயினோ கொத்தோ. ஸோ ஸ்டேஷ்னரி இல்லாத பொருள். ஸோ இக்கியோகு ஈகாய். ஈகாய் அப்படின்னா எக்ஸெப்ட், இதை தவிர்த்து அப்படின்னு அர்த்தம். ஹிக்கியோகு ஈகாய் வா ஸ்குயே அப்படின்னா மேசை. ஸ்குயேனோ மேசையுடைய மேலே. ஸ்குயேனோ உயே மேசையுடைய மேலே. நீ ஒகானாய்தே கொத்தோ. ஒகானாய் அப்படின்னா அங்கே வைக்காதீங்க. ஒக்கு அப்படின்னா வை, புட் அப்படின்ற அர்த்தம். ஒகானாய் அப்படின்னா அதோட நெகட்டிவ். நாய் ஃபார்ம் வந்து ஒகானாய். ஸோ இந்த இடத்துல வந்து ஸ்டேஷ்னரி இல்லாத பொருட்களை வந்து மேசை மீதும் வைக்காதீர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதனுடைய இரண்டாவது அர்த்தம். நான்காவது உதாரணம் பார்க்கலாம். ரியோனோ ஷவா. ரியோனா ஹாஸ்டல். ஷவா அப்படின்றது நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ணுற ஷவர். இதை வந்து ஜப்பானிய மொழியில் ஷவா அப்படின்னு சொல்லுவாங்க. ஷவா வா யோரு ஜூ இச்சிஜி இக்கோ. யோரு அப்படின்னா ஈவினிங். ஜூ இச்சிஜி, ஜூ அப்படின்னா 10, இச்சினா 1, ஜூ இச்சிஜி அப்படின்னா 11. இரவு 11 மணிக்கு. இக்கோ அப்படின்னா அதற்கு மேல். ஸோ 11 மணிக்கு மேலே. ஷியோ ஷினாய் கொத்தோ. ஷியோனா பயன்படுத்துதல். ஷினாய் அப்படின்னா கூடாது. ஸோ பயன்படுத்தக்கூடாது. கொத்தோ அப்படின்றது அந்த வந்து ஒரு ரூலாக சொல்லியிருக்காங்க. இன்னொரு தடவை பார்க்கலாம். ரியோனோ ஷவா வா ஜூ யோரு ஜூ இச்சிஜி இக்கோ ஷியோ ஷினாய்தே கொத்தோ. ஷியோ ஷினாய் கொத்தோ. ஸோ இறுதியாக இந்த கொத்தோ அப்படின்றதோட சம்மரி பார்க்கலாம். இது வந்து ஒரு விதிமுறையோ இல்லை வார்னிங்கையோ குறிப்பிடுறதுக்கான கிராமர். இதனுடைய பேட்டர்ன் வந்து வினைச்சொல்லோட ரூ ஃபார்ம் இல்லை வினைச்சொல்லோட எதிர் நாய் ஃபார்ம், ஆப்போசிட் ஃபார்ம் ப்ளஸ் கொத்தோன்னு வரும். பெயர் சொல்லாக இருந்தால் நவுன், அதுக்கப்புறம் ஒரு நோ அப்படின்ற ஒரு கன்ஜெக்ஷன் வரும். நோ ப்ளஸ் கொத்தோ. இதுதான் இதனோட பேட்டர்ன். ஸோ இந்த கிராமர் வந்து ஜேஎல்பிடி எக்ஸாம்லையோ இல்லை தினசரி நடைமுறையில் அதிகமாக பயன்படுத்துறது. பொதுவாக நீங்கள் ஏதாவது ஒரு பார்க்குக்கு போகிறீங்க, இல்லை ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க, அங்கே வந்து எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அப்படின்ற சில கைட்லைன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் அதிகமாக இந்த கொத்தோன்ற வேர்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்களும் இந்த கொத்தோ இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஏதாவது ஒரு சொற்றொடர் உருவாக்க முடிஞ்சதுன்னா அதை கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். அது சம்மந்தமாக ஏதாவது ஒரு கேள்விகள் இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக விவாதிக்கலாம். நன்றி, வணக்கம்.